ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः। அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவச்சன்னு சொல்லி ஞானிகளினுடைய நிஷ்டை எப்படிப்பட்டதாக இருக்கு, ஞான நிஷ்டையில் இருப்பவர்களுடைய குணங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு ஞானியினுடைய லட்சணத்தை பகவான் சொல்லிட்டு வரார். அப்படிப்பட்டவன் என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கான் ஞானின்றதுனால பிரியஹா மே பிரியஹா மே பிரியஹான்னு ஆத்மா எல்லாத்துக்கும் பிரியமாக இருக்கு, ஈஸ்வரனுக்குமே ஆத்மா பிரியம் அப்படிங்கிறதுனாலையும் ஞானியே ஆத்மவஸ்து, ஞானி வேற ஆத்மவஸ்து வேற இல்லை, ஞானி து ஆத்மைவ பிரம்மவித் பிரம்மைவ பவதி எல்லாம் சொல்லப்படுகின்ற வாக்கியங்கள் சொல்ற விஷயம் ஆத்மவஸ்துவே பிரம்மவஸ்துவே ஞானி, ஞானியே பிரம்மம். அப்போ பிரியஹா எல்லாத்துக்கும் பிரியமாக இருக்கு, ஈஸ்வரனுக்கும் பிரியா சஹா ஞானி. அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கான் அவன்றதுக்காக இங்க அத சொல்றார். துல்லிய நிந்தாஸ்துதிஹி நிந்தாஸ் துல்லிய நிந்தாஸ்துதிஹி நிந்தாச்ச ஸ்துதிஷ்ச நிந்தாஸ்துதி தே துல்லியே யஸ்ய சஹா துல்லிய நிந்தாஸ்துதிஹி. யார் ஒருவனுக்கு நிந்த இகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் யாருக்கு ஒன்றாக இருக்கிறதோ அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஞானி நிந்தாஸ்துதி அவனுக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன்னா மான அபமானயோகோ துல்லியா ஏற்கனவே சொன்னார். அதேதான் இங்க நிந்தா ஸ்துதி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஏன்னா ரெண்டும் ஒருத்தனை யாராவது ஸ்தோத்திரம் பண்றோம், அவன் அந்த ஸ்தோத்திரத்திற்கு அர்ஹத்தனா இருக்கானா இல்லையா
அப்படிங்கிறத பொறுத்துதான் அவன் வந்து சந்தோஷத்தை அடைய போறான். இங்க வந்து ஞானியினுடைய சொரூபமே ஈஸ்வர சொரூபம். அது ஞானிக்கு தெரியறது. அப்போ ஞானிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில குணங்கள் மத்தவ பார்த்துட்டு அவன புகழறான்னா, புகழ்ச்சி யாருக்கு போய் சேரும்னு அவன் பார்ப்பான் ஒரு ஞானி. பரமேஸ்வரனுக்கு தான் போகும். ஏற்கனவே விபூதி யோகத்துல சொன்னார் இல்லையா? 10ஆம் அத்தியாயத்துல வந்து, என்னெல்லாம் உத்கிருஷ்டமான விஷயங்கள நீ பார்க்கிறியோ, அதெல்லாம் என்னுடைய குணம்னு பார். அப்படின்னு ஈஸ்வரன் சொன்னார். அப்போ அந்த உலகத்துல இருக்கக்கூடிய விபூதிகள் எல்லாமே ஈஸ்வர விபூதி தான். அப்படிங்கிற பொழுது, இந்த ஒரு உபாதியில வந்து சில விசேஷம் இருக்கு. அந்த விசேஷத்த வந்து எவனா ஒருத்தன் புகழறான், ஸ்துதி பண்றான்னா, அது யாருக்கு போய் சேருதுன்றது ஞானி திருஷ்டி. ஈஸ்வரனுக்கு தான் போறது. ஏன்னா எதுவும் எல்லாமே கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். இந்த தேகமோ, இந்த தேகத்துல இருக்கிற புத்தியோ, எல்லாம் ஈஸ்வர பிரசாதமா கிடைச்சது தானே. நம்பளா ஒண்ணுத்தையும் ஏற்படுத்திக்கல. நம்ப ஏற்படுத்திக்கிறதா நெனைச்சாலும், அந்த ஏற்படுத்திக்க கூடிய தன்மை அதுவும் குடுக்கப்பட்டது தான். இப்ப நான் வந்து உழைச்சு ஒரு விஷயத்த அடைஞ்சேன் அப்படிங்கிறதுலயும் கூட பார்த்தா, அந்த உழைக்கின்ற தன்மை, உழைக்கணும்ன்ற உத்வேகம், அப்போ உழைக்கும்போது அந்த பலன் கிடைக்குங்கிற அந்த சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் யார் குடுக்குறா? ஈஸ்வரன் தான் குடுக்குறான். ஈஸ்வரன் குடுக்காம நம்பளால இத ஏற்படுத்திக்க முடியாது. மனுஷனால எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஓரளவுக்கு மேல சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையோ, சந்தர்ப்பங்களையோ மாற்ற முடியாது. ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டும் தான் அது முடியும். இல்லையே நான் உழைக்கிறேனேன்னா, அந்த உழைப்பு இல்ல நான் இவ்வளோ மூளைய உபயோகிச்சேன்னா, அந்த மூளை உனக்கு எங்கேருந்து வந்தது? ஈஸ்வரன் குடுத்தது தானே. புத்தி பகவான் உடம்பு பகவான் குடுத்தது. அதுல இருக்கிற எனர்ஜியும் பகவான் குடுக்கறது. அந்த உடம்புக்கு எனர்ஜி தேவையான சாப்பாடும் வெளியில இருக்கிறது பகவானால கொடுக்கப்பட்டது தான். நீ இயற்கைன்னு சொன்னாலும் அறிவு இருக்கிற இயற்கை பகவான். அவ்வளவுதான். ஏன்னா, இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அது ஒரு அறிவுபூர்வமா குடுக்கப்படுறது. இந்த உடம்புக்கு ஒரு எனர்ஜி தேவைன்னா, வெளியில அந்த எனர்ஜி குடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சிருஷ்டி நமக்கு குடுக்கிறது. எனக்கு மூச்சு இழுத்தா தான் அந்த லங் ஃபங்ஷன் ஆகும்னா, காத்து வந்து சிருஷ்டியில குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு புத்தி பூர்வமாக தானே குடுக்கப்பட்டிருக்கு. புத்தி பூர்வமாக குடுக்கிற இயற்கை, புத்தியோடு கூடிய இயற்கைன்னா, அத ஈஸ்வரன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். பேர்ல தான் வித்தியாசப்படுது. புத்தி பூர்வமான இயற்கையா இல்லையா? புத்தி இருக்கிறதுனால தானே புத்தி பூர்வமாக தானே அது குடுக்கறது. இதுக்கு என்ன தேவையோ அது கரெக்ட்டா வெளியில இருந்து அவைலபிளா இருக்கோ இல்லையோ? அப்போ ஈஸ்வரன் குடுக்குறான்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப எல்லாமே குடுக்கப்பட்டதுங்கிற பொழுது, புகழ்ச்சியில வந்து ஒரு ஞானி இத புரிஞ்சின்ற பொழுது, இந்த புகழ்ச்சி எங்க போய் சேர்றது? ஈஸ்வரன தான் போய் சேரும். அதே மாரி இகழ்ச்சி ஒருத்தன் பண்றான்னாலும், அகைன் அதுவும் என்ன? அதே தான். லாஜிக் அதே தானே! இல்லையா? அதனால இந்த சுக துக்கத்தையோ, இந்த மான அப்பமானத்தையோ, நிந்தாஸ்துதியையோ என்ன எதுவுமே அவனுடைய புத்திய வந்து மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா, அதனால ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்ட வந்து அவன் தேடுறதில்ல. ஏன்னா, தன்ன சிறுமையா பார்த்தா தான் இதெல்லாம் ஒருத்தனுக்கு தேவ. பூரணத்துவத்த அடையறதுக்கு. ஏற்கனவே பூரணமா இருக்கிறவனுக்கு வந்து என்ன, இதெல்லாம் வந்து பேதப்படுத்த போறதில்ல. கடல் மாதிரி நிశ్சலமா இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் இங்க துல்லிய நிந்தாஸ்துதி. அப்புறம் மௌனி. இதுவும் பார்த்தோம் நம்ப. மௌனம்ன்றது வந்து தேவையான அளவுக்கு பேசுறது. அதனால தான் பாஷ்யகாரர் மௌனிங்கிறதுக்கு என்ன சொல்றார்? மௌனவான் சய்யத வாக்கு தேவையான அளவுக்கு பேசுறான் அப்படின்னு சொல்றார். நியமத்தோட இருக்கான். அது தேவையில்லாம அப்படியே ஒரு அப்சஸ்டா வள வள வளன்னு பேசிட்டு இருக்கிறதோ, என்ன சப்ஜெக்ட் மேட்டர் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருந்தால், கேட்கிறவனுடைய ஒரு ஸ்ரத்த இருந்ததுன்னா, ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம்.
அப்படிங்கிறது தான் ஒரு ஞானியினுடைய நிலை. ஏன்னா, அவனுக்கு ஒருத்தர்ட்ட பேசி அதனால தனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்ன்றதுக்காக பேசுறதுங்கிறது இல்ல. ஏன்னா சில பேரு அது அதுவே ஒரு பேசுறதுலயே ஒரு ருச்சி. நான் இத சொன்னேன், அவர் அத ஒத்துன்ட்டார். அவ அத ஏத்துன்ட்டா. இல்ல என்னுடைய வாக்சாதுரியத்தினால எனக்கு புகழ்ச்சி கிடைக்கிறது. இப்படின்னு பேசுறதும் உண்டு மக்கள். இல்ல ஒருத்தர்ட்ட பேசுறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் நமக்கு ஒரு பெட்டரா ஃபீல் ஆகுது. மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஆகுது. அதுக்காக பேசுறது. இது எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் இது எல்லாமே என்னன்னா, ஒரு அபேட்சையோட பேசுறது. இந்த மாதிரி எந்த அபேட்சையும் ஒரு ஞானிக்கு இருக்க போறதில்ல. ஏன்னா, ஸ்வதஹா பூர்ணமா இருக்கிற ஒருத்தர் ஒருத்தன்ட்ட பேசி தான் ரிலாக்ஸ் ஆகணும். இல்ல தான் மைண்ட்ல இருக்கிறத எங்கேயோ போய் வென்ட் பண்ணணும். இல்ல போர் அடிக்கிறது, போர்டத்த நீக்கிறதுக்காக போய் பேசணும். அது எல்லாமே என்ன சேஷ்ட, புத்தி சேஷ்ட தானே! புத்தி சேஷ்டை யாருக்கு தேவை? உள்ள ஒரு பிரஷர் இருந்தா தான். என்ன ஏன்னா புத்தி என்னத்தையோ சொல்லின்டே இருக்கு. அத வெளியில போய் எங்கேயாவது சொன்னா தான் அது ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிறது ஒரு ஞானிக்கு கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் அப்படி இருக்கோம் இல்லையா? இப்ப ஒரு விஷயம் மைண்ட போட்டு ஷார்ட் அடிச்சுன்னு இருக்கு. அத எங்கேயாவது போய் சொல்லி அத கேட்கறதுக்கு ஒரு ஆளு, "நீ கேளேன், நீ கேளேன்னுவானே" ஒரு சினிமால. அந்த மாரி யாராவது கேட்க ஒரு ஆள் இருப்பானா? அப்படிங்கிற அளவுக்கு பிரஷர் பில்டப் ஆயிடுறதோ இல்லையோ மனுஷாள்ட்ட. கேட்க ஆளே இல்லனாலும் தொண தொணன்னு பேசிட்டு இருக்கிற மக்கள் இருக்கா சில பேர். என்ன எங்கேயாவது போய் புடிச்சாவது பேசுறது. அதெல்லாம் பிரஷர். ஒரு ஞானிக்கு அந்த மாரி இருக்க போறதா? இல்ல. இல்ல யார்ட்டயாவது யாரையாவது சொல்றத கேட்டு, என்ன அதனால தான் இவன் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதும் இல்ல. அப்ப ஏன் ஒரு ஞானி பேசப் போறான்னா, இந்த சாஸ்திர விஷயம் அது யாராவது ஒருத்தன் அபேட்சிச்சு சாஸ்திரத்த கேட்கணும் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் தானே ஒரு ஞானிக்கு பேச வேண்டிய அவகாசம் இருக்க போறது. ஞான நிஷ்டையில இருக்கவன பத்தி சொல்றேன். ஞான நிஷ்டையில இருக்கும் பொழுது, சாஸ்திரத்துக்கான ஒரு ஒரு அவகாசம் இருக்கும் பொழுது, சாஸ்திரம் சொல்ற அவகாசம் இருக்கும் பொழுது மட்டும் தான். அதனால சிஷ்யோபதேசத்த தவிர வேற பேசுறதுக்கு அவசியம் இல்ல. அப்படிங்கிறதுனால சஞ் அந்த அளவுக்கு மட்டும் பேசிக்கிறான். அதனால தான் அப்சல்யூட் மௌனம், காஷ்டா மௌனம்லாம் சொல்லல இங்க பகவத்பாதால பாஷ்யக்காரர் மௌனவான், சய்யத வாக்குன்னு சொல்ட்டார். என்ன தேவையோ அவ்வளவுத்த பேசலாம் அப்படின்னு. சந்துஷ்டஹ ஏன கேனசித் இருக்கிறதுல திருப்தி அடைகின்றவன் அப்படிங்கிறது தான். ஏன கேனசித் சந்துஷ்டஹ. ஏன்? ஏன்னா அகைன் வெளி பதார்த்தத்த பொறுத்து அவனோட சந்தோஷமே இல்ல. அது கூட அவனுக்கு தேவையில்ல. அவன் சந்தோஷத்துக்காக ஒண்ணுத்த போய் தேடி போறதில்ல. ஒரு அவன் தேகத்த வச்சுக்கிறதுக்கு என்ன சாப்பாடு தேவையோ, இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு வ உடுத்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரத்த தாண்டி, எதையும் அவன் அண்டி போறதில்ல. இதெல்லாம் இதிலேயே சந்தோஷப்படுவான்னு என்ன அர்த்தம்னா, இதனால அவன் சந்தோஷப்படுறதுன்னு இல்ல. இப்படியுமே பூர்ண ஆனந்த சுரூபமா இருக்கான். அப்போ இது எதுவும் அவனுக்கு தேவையில்லன்னு அர்த்தம். இது எதுவுமே அவனுக்கு சுகத்த குடுக்கறதுக்காகன்னு இல்ல. அவன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தா தான் உண்டு. காஷாயம் இருந்தா தான் உண்டு. நல்ல காஷாய வஸ்திரமா அவனுக்கு குடுத்தா அவர் சந்தோஷமாயிடுவார். சன்னியாசின்னு அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஞானி இருக்க போறதில்ல. அதனால தான் இங்க மகாபாரத வாக்கியத்தை இந்த சாந்தி பர்வத்திலேருந்து கோட் பண்றார். "ஷரீர ஸ்திதி மாத்திரேன சந்துஷ்டः." உடம்பு இருக்கிறது ஏன் இருக்கிற வரைக்கும் நம்பளா தேகத்த தியாகம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரம். அதனால எத்தன நாள் இருக்கோ இருக்கட்டும். பிராரப்தம் ஆரம்பிச்சிருக்கிற கர்மா இருக்கிற வரைக்கும் தேகம் இருந்துட்டு போறதுன்னு ஏன்னா அத போய் இன்டர்ஃபியர் பண்ண போறதில்ல. அந்த தேகத்தையும் ஒரு ஞானி. அதனால அந்த பிராரப்த வசாத் எத்தன நாள் இருக்க போறதோ, சரீரம் இருந்துட்டு போட்டும். அந்த சரீர ஸ்திதிக்கு என்ன தேவையோ அதோட சந்துஷ்டா. அத தவிர வேற ஒண்ணும் அவன் தேடி போறதில்லைங்கிறதுனால ததாச்ச உக்தம்
ஏன கேனச்சித் ஆச்சன்னஹா ஏன கேனச்சித் ஆஷிதஹா தத்ர எத்திர क्वचन ஷாயி ஸ்யாத் தம் தேவா பிராமணம் விதுஹு. அதனால எந்த இடத்துலயும் இருக்கக்கூடியவன், எப்படிப்பட்ட சாப்பாடு இருந்தாலும் அதை சாப்பிட்டு வாழக்கூடியவன். அதனால அப்படிப்பட்டவனை வந்து ஞானின்னு பிராமணம் விதுஹு தேவாக. பிரம்மஜானாத் பிராமணஹா. இங்க பிரம்மஜானத்தை அடைந்தவன் பிராமணன். கிஞ்ச அனிகேதா. அடுத்தது அனிகேதா ஸ்திரமதி. இந்த அனிகேதா நம்ம பார்த்தோம். நிகேதம்னு சொல்லும் பொழுது வீடுன்னு அர்த்தம். ஸ்ரீநிகேதம் அதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த தன்னுடையதுன்னு ஒரு இடம் கிடையாது. அதனாலதான் இந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. இந்த சன்னியாசிகள்லாம் ஒரு ராத்திரிக்கு மேல வந்து ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, 3 ராத்திரிக்கு மேல ஒரு ஊர்ல இருக்கிறது இல்ல. அந்த மாதிரியான சில வழக்கங்கள் உண்டு. அதுக்கு இதுதான் காரணம். என்ன கிராம ஏக ராத்திரி நியாயம்னு இந்த பரமஹம்ச சன்னியாசிகள்லாம் இருக்கா இல்லையா, சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிறவர்கள் ஒரு கிராமத்துல ஒரு ராத்திரி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மேல இருக்கிறது இல்லைன்ற மாதிரி. அதனாலதான் இங்க அந்த இதை சொல்லி பாஷிகாரர் கூட அனாகார அப்படிங்கிற இதை கோட் பண்ற. ந ஆகாரா கிஞ்ச அனிகேதா நிகேதா ஆசிரயா நிவாசா நியதா ந வித்யதே. நியதமான வாசம் ஒரே இந்த இடத்துலதான் அவன் இருக்கான், இதுதான் இந்த ஞானியோட வீடு. என்ன பரமாத்மானந்தா நம்பர் 5 வேலுமணி ஸ்ட்ரீட் அப்படின்லாம் அட்ரஸ் இருக்கிறதுன்றது கிடையாதுன்னு அர்த்தம் அந்த காலத்துல. இப்ப வேற வழி இல்ல, பழைய மாதிரி வந்து அங்கங்க போய் சஞ்சாரம் பண்றதுங்கிறது பாசிபிலிட்டி இல்ல. அதனால இப்போ நிவாசம் இருக்குன்ற வழக்கம் வந்துடுத்து. பொதுவாக சன்னியாசிகளுக்கு வந்து கிடையாது. இங்க ஞானிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிவாசம்ன்றது தேகாத்ம புத்தி இருந்தா தானே நிவாசகா நிகேதம். அந்த தேகத்திலேயே புத்தி இல்லாத போது அந்த தேகம் எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல, தேகம்தான் வந்து அட்ரஸ்ல இருக்கு. இங்க சன்னியாசி தர்மம் நம்ம சொல்லும் பொழுது நிவாசகா ந வித்யதே யஸ்ய சகா அனிகேதா ந ஆகார இத்தியாதி ஸ்மிருதி அந்தராத்து அப்படின்னு இங்க பாஷ்யக்காரர் சொல்றார். அனிகேதா வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, வந்து சலாச்சர நிகேதஸ்சன்னு போன கிளாஸ்லயே சொன்னேன் நான். மாண்டூக்கியத்துல வந்து வாக்கியம் வருது. ஒரு சன்னியாசி வந்து சல நிகேதம் அச்சல நிகேதம் அங்க பலவிதமாக நம்ம அர்த்தம் பண்றார் பாஷ்யக்காரரே கூட. மலையிலையும் வசிக்கிறான், நதி தடங்களிலையும் வசிக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். சலம்னா நதி ஓடின்னு இருக்கிறது, அச்சலம்னா வந்து மலையடிவாரத்திலையும் நதி தீரத்திலையும் இருக்கக்கூடியவன் சன்னியாசின்னு எடுத்துக்கலாம். பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், சலன்றது உடம்பு இங்கேயும் அங்கேயும் போயின்னு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்ச சமயத்துல வந்து அந்த தேகம் தான் அப்படிங்கிற புத்தி இருக்கு. ஏன்னா சாப்பாடு வாங்க பிக்ஷை எடுக்க போறான், இல்ல ஏதோ பண்றான்னா அந்த சமயத்துல நான் தேகி அப்படிங்கிற எண்ணத்தோட தானே பண்ண வேண்டியிருக்கு. உபன்யாசம் பண்ணாலோ இல்ல ஒரு ஒரு சாஸ்திரம் படிக்கும் பொழுதோ நான் இந்த ஆள் இவாள்லாம் நம்ம கிட்ட கேட்கறாங்கிற பாவத்துல பண்ண வேண்டியிருக்கு. அத சலனிகேதம்னு சொல்றார். நகருகின்ற உடம்ப வீடாக வைத்திருக்கிறவன் அப்படின்னு. அச்சர நிகேதம்னா அச்சலம்னா பிரம்மம், பரபிரம்ம வஸ்துக்கு அச்சலம்னு பேர் இல்லையா, நகராது. எங்க நகர முடியும், அதை தவிர வேற இடமே இல்லாத ஒரு வஸ்துங்கிறதுனால அச்சலம்ன்றதுக்கு நகராத இடம்னு அர்த்தம். நகராத அதான் பரந்தாம அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, தத்விஷ்ணோ பரமம் பதம். அப்பேற்பட்ட தாமமானது அச்சலமான தாமம். பிரம்மவஸ்துல புத்தி இருக்கு அப்படின்னா அப்போ அது அச்சல நிகேதம். ரெண்டுத்துலயும் மாறி மாறி இருப்பான் ஞானின்னு மாண்டூக்கியத்துல வியாக்கியானம் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர், ரொம்ப அழகு. அப்போ இந்த இடத்துல அனிகேதா அப்படின்னா எங்கேயுமே ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிறது இல்லையே. தேகம் நான்ற ஒரு புத்தி இருக்கும் பொழுதுதான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல முடியும். சர்வவியாபி பிரம்மன் தான் தான்ற நிஷ்டையில இருக்கும் பொழுது ஏது நிகேதம். அதனால வந்து ஒரு பர்டிகுலர் இடம்னு
தனியாக சொல்ல முடியாது, எங்கும் நிறைந்திருக்கிறதுனாலன்னு எடுத்துக்கலாம். அதனால்தான் நான் ஆகார இத்தியாதி ஸ்மிருதி அந்தரா ஸ்திரமதி, ஸ்திரா பரமார்த்த வஸ்து விஷயா மதிஹி. புத்தியானது ஸ்திரமாக இருக்கு அப்படின்னா நம்ம சாதாரணமா என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சுவாமியே நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஸ்திரமதி. இல்ல இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்காம இருக்கிற மதி ஸ்திரமதி. இல்லைன்னா மனோ நாசம், என்ன யோகா சித்தவருத்தி நிரோதகான ஸ்திரமதினா நிலையான மனதோடு கூடியவன் வெறும்னு அர்த்தம் பண்றோம். பாஷிகாரர் சொல்ற ஸ்திரா அப்படின்னாலே பரமார்த்த வஸ்து. பரமார்த்த வஸ்துங்கிற பிரம்மன் தானே அசையாம இருக்கு, ஸ்திரமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்திரமதி பரமார்த்த வஸ்து விஷயாமதி. அப்பேற்பட்ட பிரம்ம புத்தியோட இருக்கிறவனுக்கு ஸ்திரமதிஹி, ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோனர். அப்ப பக்திங்கிறது இங்க என்ன, இந்த நிர்குண பிரம்ம விஷயமாக நிஷ்டையில இருக்கிறதுக்கு தான் பக்தின்னு இங்க பேர். இல்லைன்னா இது இந்த இந்த இங்க கொடுத்திருக்கிற விசேஷணங்கள்லாம் நிக்காது. துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டா எனக்கு நினைச்சிட்டு நம்ம அப்சல்யூட்டா எடுத்துட்டோம்னா இது ஞானி தான் சொல்றதுன்னு ஆகும். அதனாலதான் இங்க பக்திமான்றது ஞானவான்னு அர்த்தம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதினா அக்ஷர அக்ஷரஸ்ய உபாசகானாம் நிவிருத்த சர்வ ஐஷணானாம் சந்நியாசினாம் பரமார்த்த ஞான நிஷ்டானாம் தர்மஜாத்தம் பிரக்ராந்தம் உபசம்ஹிரியதே. அடுத்த ஸ்லோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் பாஷிகாரர். அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதினா, அத்வேஷ்டா சர்வ பூதங்கள்ல துவேஷம் இல்லாமல் இருக்கின்ற தன்மைன்னு ஆரம்பிச்சு சொல்லப்பட்ட குணங்கள் இருக்கே, அதெல்லாம் என்னன்னா அக்ஷரஸ்ய உபாசகானாம், அக்ஷரமாகிய பிரம்மம் மாற்றுதல்கள் இல்லாத பிரம்ம உபாசனமாக இருக்கக்கூடிய உபாசகர்களாக இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டர்களுக்கு அவர்களுடைய எப்பேற்பட்டவான்னா நிவிருத்த சர்வ ஈசனானாம். ஈசனா ஈசனான்னா ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். இது வேணும் அது வேணும், இது ஆசைன்னா ரொம்ப நான்லாம் ரொம்ப ஒன்றும் ஆசை வைக்கிறது இல்லை அப்படின்னு உடனே வந்து அந்த சிம்பிளிஃபைடு ஆசை கிடையாது. ஒரு சிம்பிளிஃபைடா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கூடாது. நிவிருத்த சர்வேஷனா அத்தியந்தமா ஈசனாவே இருக்காது. ஒரு அடிப்படையே இப்ப நமக்கு சில இது இது வேணும் அது வேணுங்கிறது ரொம்ப பேசிக்கா இருக்கும் இல்லையா, அது கூட இல்லாதவர்கள்னு அர்த்தம். ஈசனான்னா இந்த தேகத்துக்காக கூட ஒரு அடிப்படை விஷயத்த கூட விரும்புற. இப்ப நமக்கு வந்து பெருசா வீடு வேணும், மாளிகை வேணும், கார் வேணும், பெரிய சொந்த பந்தங்கள் இருக்கணும், புகழ் வேணும்ன்ற ஈசனா இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் வேற சின்ன சின்னதா பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா புரியும். எத்தனையோ இருக்கு. நான் பெரிய வேதாந்தா இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணுங்கிறது கூட ஒரு ஈசனா தான். நிறைய சிஷ்யால சேர்க்கணும். இப்போ ரிலீஜியஸ் பீப்புள் சில பேர் இருப்பான், எல்லா ரிலிஜியன்லயும் இருக்கான், நம்ம வெறும்னா கன்வெர்ட் பண்ற ரிலிஜியன்ஸ்ல மட்டும் இல்ல, இது அத்தனை ரிலிஜியன்ஸ்லயும் தான் ஒரு விஷயத்தை நம்பினான்னா அதை நம்புறவன் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கணும். என்ன எப்படியாவது இதை போய் பரப்பி ஆனும். இதெல்லாமே ஒரு ஈஷனா தானே. வேற அவன் பெருசா சொத்து சேர்க்கணும்னு இது வழியா வந்து பணம் சேர்க்கணும்ன்ற ஆசைப்படுறான்னு கூட அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி டிரைவ் இருக்குல்ல, அதுவுமே ஈஷனா தான். இந்த மாதிரி ஈஷனா கூட இல்லாதவன் அர்த்தம் நிவிருத்த சர்வேஷனானாம். நான் போய் உலகத்தை மாத்துறேன், நான் ஆள் சேர்க்கிறேன், இந்த மாதிரி எண்ணங்களே இருக்காது. ஸ்வதர்மமாக இப்ப ஒரு காரியம் வந்து ஒரு பண்ண வேண்டி இருக்குன்னா அதுக்கு மேல வந்து ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு டிரைவ் கூட இருக்கிறதுக்கு வந்து ஹேத்து கிடையாது. அதாவது ஈஷனா வந்து ஹேத்து ஆகாது. குரு ஒண்ணுத்த பண்ண சொல்லியிருக்காரு, அதனால என் தர்மம் இதை பண்றோம்னு எடுத்துக்கிறது வேற. இப்ப நான் வந்து எனக்கு இது இப்படி பண்ணணும், இதை மாத்தணும், இதை போய் அந்த மாதிரி ஒரு ஈஷனா கூட ஒரு ஞானிக்கு இருக்க போறது இல்லைன்றதுனால நிவிருத்த சர்வேஷனா, நாம் சர்வ ஈஷனா எல்லா விதமான விருப்பங்களையும் நீக்கியவர்கள் அர்த்தம். சுபாவமா விழுந்துரும். நிவிருத்தம்னா வந்து இவாளா போய் தியாகம் பண்றதுன்னு கிடையாது. உருவாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யோ முக்ஷியன்னு எப்படி வந்து ஒரு பூஷ்ணிகா வந்து படர்ந்து இருக்கிற கொடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானா விலகின்றதோ, என்ன அந்த காம்பு மட்டும் அப்படியே நகர்ந்துரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பந்தங்கள் வந்து ஈஷ்னா வந்து தானாகவே போயிடுறது சொரூப திருஷ்டி வந்ததுக்கு அப்புறம்.
அதனால நிவிருத்த சர்வேஷனானாம் சந்நியாசினாம் சந்நியாசி. அதனாலதான் இங்க சந்நியாசம்ங்கிறது ஞானியை தான் சொல்றது. காஷாயம் போட்டா அது மட்டும் இல்ல. சன்னியாசி இப்படி இல்லையேன்னு நம்ம உடனே சொல்லக்கூடாது. இப்படி இருக்கிறவன் தான் சன்னியாசி. அதுதான் அந்த மாதிரி திருஷ்டியில பரமார்த்த ஞான நிஷ்டானாம். அதனால பரம அர்த்தம் அர்த்தியதே எது அல்டிமேட்லி டிசையர்டு அதுதான் பரமார்த்தம். நம்ம சாதாரணமா இது வேணும் அது வேணும்னு சொல்றோம். ஆனா எதை வேண்டுறோம்? ஸ்திரமான நம்ம சொரூபத்தை தான் வேண்டுறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஏன்னா ஞானத்துல இப்ப எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னா ஏன் அஜ்ஞானம் நம்மளால தாங்கிக்க முடியறது இல்ல. ஏன்னா சொரூப ஞானம் தான் ஞப்தி சுரூபமா இருக்கிறதுனால அஜ்ஞானம் ஒத்துக்க முடியறது இல்ல. அப்ப நீ இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஓடுறியே, ஆக்சுவலி எதுக்காக ஓடுற? ஞப்தி சுரூபத்தை அடையறதுக்காக ஓடுற. அது பரமார்த்தம். அதே மாதிரி நான் எனக்கு இல்லாம இருக்கிறது போகிறது இறப்புங்கிறது ஏத்துக்க கொள்ள முடியாததா இருக்கு நம்ம எல்லாருக்கும். எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் இருந்துட்டு இருக்கணும் இருந்திருக்கணும். காலத்தை தாண்டிய நிலை, அழிவில்லாத நிலையில இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தேடுதலா இருக்கு. ஒருத்தன் இறந்து போயிட்டாலும் நம்ம பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு ஏதோ ஒரு ரூபமாக நம்மளுடைய ஸ்திரத்தன்மை உலகத்துல இருக்கணும். என் புகழ் நான் போன அப்புறமும் இருந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலையான தன்மை இருக்கணும் இருக்கணுங்கிறது தேடுதலா இருக்கு. அப்ப நிலையில்லா தன்மையை நீக்குதல் அப்படிங்கிறது தான் அங்க பரமார்த்தம். அதுதான் சத்தியம்னு சொல்றோம். ஏற்கனவே சொன்ன அறிவில்லாத அறிவு என்ற தன்மையை தேடுறது ஞானம்னு சொல்றோம். அப்புறம் என்னத்தை தேடுது புத்தி? எப்பவுமே துக்கம் இல்லாத தன்மையை தான் தேடுது. எப்பவுமே இருந்துட்டு இருந்தா மட்டும் போறாது, சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கணும். அப்ப ஆனந்தத்தை தேடுறது. ஆனந்தத்தை தேடுது, ஆனந்தத்தை தேடுறது, சத்தியத்தை தேடுது, ஞானத்தை தேடுது. இப்ப எல்லாம் என்னன்னா சத்திய ஞானம் அனந்தமாகிய சச்சிதானந்தமாகிய பிரம்ம வஸ்துவ தான் தெரிந்தோ தெரியாமலோ தேடின்னு இருக்கும். அதனாலதான் அதுக்கு பரமார்த்தம்னு பேரு. அல்டிமேட்டாக கடைசி உண்மையாகவே அப்படின்னு இயல்பாகவே உண்மையாகவே என்ன தேடப்படுகின்றதுக்கு பரமார்த்தம்னு வார்த்தை. பரமார்த்த ஞானம். அப்போ அந்த பரமார்த்த ஞானம் இங்க அந்த ஞான ஸ்வரூபத்தை நிஷ்டா அதில் நிலைத்திருப்பது என்ன? பரமார்த்த ஞான நிஷ்டா அதுல நிலைச்சிருக்கிறவன் ஞானி. அந்த பரமாத்மாக்கு தான் நர அப்படிங்கிற பதமும் ஆக்சுவலி பார்த்தா. சாதாரணமா நரன்னா மனிதன். இப்ப முன்னாடி பக்திமான் ச நரஹா பிரியஹான்னு சொன்னாரே பகவான். சாதாரணமா சாதாரணமா நரன்னா மனுஷன் அர்த்தம். ஆனா அதுக்கு ஒரு ரூಢி அர்த்தம் பார்த்தா ந ரீயத்தே இது நரஹா. இதுல யுத்பத்தியில பார்த்தோம்னா ந ரீயத்தே இது நரஹா, மரணம் இல்லாததுன்னு அர்த்தம். அதுவும் பிரம்ம வஸ்து தான். நரஹா ஏவ நாராயணஹா அப்படின்னு சொல்றோமே. அதனாலதான் அங்கேயும் நரஹா அப்படிங்கிற பதத்தை சொல்ற. பக்திமான் மே பிரியோ நரஹா. ஏன்னா அங்க ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அந்த பராத்மா. அதனாலதான் அர்த்தியத்தை அந்த ஸ்வரூபம் தான் பரமார்த்தம். அந்த ஸ்வரூபம் அழிவில்லாத என்னுடைய ஸ்வரூபம், சத்தியமான ஸ்வரூபம் நான் அடைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்காமலே. அப்போ அதை தேடுறது வேற எதையோ தேடிட்டு இருக்கேன், இதைதான் தேடுறேன்னு தெரியாமன்றதுனால பரமார்த்த அந்த ஸ்வரூபத்தினுடைய ஞானம். அந்த ஞானம்ன்றது பிரம்ம ஞானம். அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய நிஷ்டை என்றுமே அந்த நிலைத்திருப்பது பரமார்த்த ஞான நிஷ்டையில யார் இருக்கானோ அவன் தான் சந்நியாசி. அவன் நிவிருத்த சர்வேஷனஹா.
அவர்களுடைய தர்மஜாதம் பிரக்ராந்தம் உபசம்ஹ்ரியதே. தர்ம பூகம், அந்த என்ன மாதிரியான ஒரு குணத்தோடு அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சப்பட்டதே அத்வேஷ்டான்ற பதத்தினால, அத இங்க பகவான் பூர்த்தி பண்ணுகிறார். உபசம்ஹ்ரியதேன்னு இங்க கனெக்ஷன் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமாஹ பக்தாஸ்தே அதீவ மே பிரியாஹ. திருப்பியும் மே பிரியாஹானே சொல்லி முடிக்கிற. ஏது பரியுபாசதே எத தர்மிய அமிர்தமிதம் பரியுபாசதே, எப்பேற்பட்ட தர்மியம், யதோக்தம் யதா உக்தம் சொல்லப்பட்டதாகிய ஸ்ரத்ததானாக மத்பரமாக தே பக்தாக அதீவ மே பிரியாக. ஏது ஏ யார், தூ இப்படிப்பட்டதாகிய, பரியுபாசதே தூனா ஆனால் அர்த்தம், மேலும்னு எடுத்துக்கலாம். இங்க மேலும் யார் பரியுபாசதே உபாசிக்கிறார்களோ, பூர்ணமாகன்னு வச்சுக்கலாம், பூர்ணமாக முழுமையாக யார் இதை இந்த செயலை செய்கிறார்களோ, என்னத்த தர்மிய அமிர்தம் இதம், தர்மத்திலிருந்து வழுவாத இந்த அமிர்தமாகிய அமிர்தத்துவ தன்மையுடையதாகிய இந்த நிலை இருக்கே, இது இயல்பு நிலை. அதனால தர்மியம்ங்கிறார். ஞானியினுடைய சுபாவம்னு சொல்றோமே, இது ஒரு எல்லா ஒரு மனுஷன் எல்லாருக்கும் சுவாபாவிக நிலை. இந்த நிலை எப்ப மாறுதுன்னா, ஆசையினால பாசத்தினால ராகத்வேஷத்தினால காரியத்துல ஈடுபடும் பொழுது இந்த இயல்பான நிலை மாறுகிறது. இதுல சொல்லப்படுறது நம்ம புதுசா செஞ்சுக்க வேண்டிய நிலை கிடையாது, ஏற்படுத்திக்க வேண்டிய நிலை இல்ல, இது சுவாபாவிகமான நிலை. அதனால்தான் தர்மிய அமிர்தம், இதுதான் தர்மம். ஒரு தர்மம்ன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம், ஒன்னத்தினுடைய தன்மை தான் தர்மம். நெருப்பினுடைய தர்மம் சுடுறது அப்படின்னா அதனுடைய இயல்பு தன்மை, அதுதான் தர்மம்னா, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் சனாதன தர்மம்னா என்றுமே இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் சனாதன தர்மம், வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு மதம்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சனாதன தர்மம்ன்றது மதம், இந்து மதம் எல்லாம் மதம்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. மதம்ன்ற வார்த்தைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அர்த்தம். ஒருத்தருடைய ஒரு புத்தியில, ஒரு மனிதனுடைய புத்தியில தோன்றக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் மதம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அது தர்மத்துக்கான அர்த்தம் கிடையாது. மதம்னா ஒரு தனிப்பட்ட ஒரு புத்தியில ஏற்பட்டிருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப மதம்ன்ற வார்த்தை ரிலிஜியனுக்கு வேணா ஏன்னா அது அந்த மத்த ரிலிஜியன்ஸ், ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் எல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, கடவுள் இப்படிதான் இருக்கார், அங்கதான் உட்கார்ந்து இருக்கார், தாடி வச்சுட்டு தான் இருக்கார், வயசானவரா தான் இருக்கார், இல்ல உருவம் இல்லாம தான் இருக்கார். இதெல்லாம் ஒருத்தரோட அபிப்பிராயம், நான் வெரிஃபையபிள் அபிப்பிராயம். இன்னதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட முடியாத அபிப்பிராயம், ஒருத்தரனுடைய நம்பிக்கை. அதனால அதுக்கு மத்தம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் சனாதன தர்மம்ங்கிறது இயல்பாகவே ஒரு தன்மை, இப்படிதான் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் தான் இது, அதை நீ நம்புன்னு சொல்லல. இந்த சிருஷ்டி இப்படிதான் இருக்கு, அததான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த பகவத்கீதையோ உபனிஷதோ எங்கேயாவது நம்ம நம்பிக்கை சம்பந்தமா பேசிட்டு போறோமோ? புண்ணிய பாபம்னு சொல்றோம், அது கூட இங்க நடக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் புண்ணிய பாபம்ங்கிற ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு மாடல் கொண்டு வர்றமே வழிய, மத்த எதுவுமே நம்பி, இப்ப சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கலாம், இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம், இருக்கலாம், இருந்தாலும் புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி எத்தனை நாள் தான் போக முடியுமா இருக்கும் அப்படின்னு தான் அதை பத்தி எல்லாம் பேசுறோம்.
ஆனா இந்த தர்ம விஷயங்கள் எல்லாமே சுவாபாவிகமாக நம்மளுடைய ஆத்ம வஸ்துவினுடைய சுவாவம் ஒரு இந்த இந்த ராகத்வேஷாதி டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய சொரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தர்மியமான அமிர்தம் வந்துடுறது. ஏன் அமிர்தம்னா மரணம் இல்லாத மாற்றம் இல்லாத ஒரு தர்மம் இது. எப்படி மாறும்? உன்னுத்தினுடைய தர்மம் இதுதான் நிர்ணயம் ஆயிட்டா அதுதான் தர்மம். அது எப்படி மாறும்? நெருப்பு சுடும்னா சுடும், அவ்வளவுதான். கலியுகமா இருந்தாலும் சுடும், கிரேதா யுகமா இருந்தாலும் சுடும், துவாபர யுகமா இருந்தாலும் சுடும். ஏன்னா அது நெருப்பினுடைய தர்மம், அவ்வளவுதான். ஆத்ம வஸ்துவனுடைய சுரூபம் இதுதான்னா இதான் சுரூபம். ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுடைய சுரூபம் அதே ஞப்தி சுரூபம் தான், ஜீவனுக்கும் ஆத்மஸ்வரூபம் அதே ஞப்தி சுரூபம் தான், மாட்டுக்கு ஆத்மஸ்வரூபம் அதே ஞப்தி சுரூபம் தான். அதுல மாற்றம் இருக்க முடியாது. நான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒருத்தர் சொல்றான்னா அது ஒரு தேவன் வந்து சொன்னாலும் சரி, ஈஸ்வரன் வந்து சொன்னாலும் சரி, மனுஷன் சொன்னாலும் சரி, நான்றது என்ன? ஒரு சேதன வஸ்து தானே நான்னு சொல்ல முடியும். அப்ப நான்னு சொல்லக்கூடிய ஒண்ணு வெறும் சேதன வஸ்துவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்னா அது அந்த சுரூபத்தினுடைய தர்மம். அது சனாதனமான தர்மம் தானே, அது மாறப்போறது இல்லையே. இன்னைக்கு இருந்தாலும் தர்மம் அதுதான். அதனால அது அமிர்தம், தர்மியம், இதம், இந்த இந்த விதமான தர்மத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய மாறாததாக தன்மையுடையதாகிய இந்த விஷயங்கள் இருக்கே, இது அமிர்தத்துவத்தை கொடுக்கக்கூடியது இருக்கே, யதோக்தம் எப்படி நான் உனக்கு சொல்லணும் அந்த மாதிரி அத ஸ்ரத்ததானாக ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக மத்பரமாக சுஸ்வரூப அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களாக என்ன மத்பரமாக ஏஷாந்தே யாருக்கு வந்து நான் தான் பரமமாக இருக்கிறேனோ என்னை அடைவதுதான் இந்த சுஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் தான் லட்சியமாக யாருக்கு இருக்கோ தே பக்தாக அப்பேற்பட்ட ஞானிகள் அதீவமே பிரியாகா. அதனாலதான் ஞானினகா அத்தியர்த்தம் பிரியான்னு முன்னாடி சொன்னார். இங்க பக்தாக அதீவமே பிரியாகா அப்படின்னு அந்த ஞானியை பத்தி சொல்லி இங்க முடிக்கிறார். இது ஸ்ரீ மகாபாரதே சதசாகஸ்யாம் சம்ஹிதாயாம் வையாசக்யாம் பீஷ்ம பர்வணி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம துவாதசா அத்தியாயா. இப்படியாக 12வது அத்தியாயமாகிய இந்த பக்தி யோகம் பூர்த்தியாகிறது. ஏது சந்நியாசினஹா தர்மியாமிருதம். பாஷ்யம். தர்மாத் அனபேதம் தர்மியம், தர்மத்திலிருந்து வழுவாததாகியதுக்கு தர்மியம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து அவனுக்கு சுவாபாவிகமான ஒரு குணமா இருக்கிறதுனால இது தர்மியம். மைத்ரஹா கருணஹா என்ன இதெல்லாம் அத்வேஷ்டா இதெல்லாம் சுவாபாவிகமாகவே பிரம்ம வஸ்துவனுடைய சுபாவ தர்மங்கள், அந்த நிஷ்டை இருக்கக்கூடிய புத்தியினுடைய சுவாபாவிக தர்மங்கள். அதனாலதான் இங்க வந்து ஸ்ரத்த நீ பண்ணணும்ன்றது சொல்ல வரல இங்க. அதனால தர்மாத் அனபேதம் தர்மியம் தத் அமிர்தம் தத் அமிர்தத்துவ ஹேதுத்வாத் இதம். அமிர்தம்ங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் அமிர்தத்துவ ஹேதுத்வாத் அமிர்தத்துவமாகிய பிரம்மனிஷ்டையை மரணமில்லாத தன்மையோடு இருக்கக்கூடிய சுபாவத்தை சுரூபத்தை அடைவதற்கான ஒரு வழியாக இருப்பதனால் அமிர்தத்துவ ஹேத்துத்வாத் அமிர்தத்துவத்தை நீ அடைவதற்கு இது காரணமாக இருக்கு இந்த மாதிரி குணங்கள், இந்த தர்மங்கள். ததிதம் யதா யதோக்த யதோக்தம் என்னது அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதினா இந்த மாதிரி சொல்லப்பட்டதனால பரியுபாசத்தை அனுதிஷ்டந்தி. பரியுபாசத்தேக்கு பாஷ்யக்காரர் அனுதிஷ்டந்தி யார் பின்பற்றுகிறார்களோ ஸ்ரத்ததானாக சந்தா. ஞானம் ஓரளவுக்கு தான் இருக்குங்கிற பொழுது ஸ்ரத்தையோட இதை பண்ணு, இல்லைன்னா சுவாபாவிகமா இருக்கும். அதனால ஸ்ரத்ததானாக சந்தா மத் பரமாக யதோக்தா அகம் அக்ஷராத்மா பரமஹ. அதனால மத்பரமாக அப்படிங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் சொல்லப்பட்ட என்னுடைய இந்த சுரூபம் எப்படிப்பட்டது? அக்ஷராத்மா அகம் அக்ஷராத்மா பரமஹா நிரதிசயா கதிஹி.
நிர அதிசயத்தினா தாண்டி, இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அதிசயன்னு அர்த்தம். நிரதிசயானா இதையும் தாண்டியதாகிய ஒரு இது இல்ல. எதுக்கு நீ உள்ள போனோம்னா, உள்ளன்றது நம்மளுடைய இந்த விருத்தி இருக்கே, இந்த புத்தி விருத்தியில விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள்ன்றது ஜட பொருள்களா இருக்கலாம், எமோஷன்ஸா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம். ஞானம்னா நாலெட்ஜா இருக்கலாம். இது எல்லாமே விஷயம். அந்த விஷயத்துக்கான விஷயியாக இருக்கிறவன் இந்த ஞாதா, தெரிந்து கொள்கின்றவன். இந்த ஞாதாவினுடைய சொரூபம் என்னன்னா, அதுதான் பிரம்மவஸ்து. ஏன்னா, ஞேய பதார்த்தம் இருக்கே, தெரிந்து கொள்கின்ற பொருள்கள் இருக்குங்கிறது, தெரிந்து கொள்கின்றவன்ற ஒரு தன்மை இருக்கும் பொழுது 2ம் சேர்ந்துதான் நமக்கு ஆவிர்வவிக்கிறது இல்லையா? வெளியில வருது. அப்போ தெரிந்து கொள்கின்ற விஷயங்கள நம்ம மைண்ட்ல நீக்கிட்டோம்னு வச்சுக்கோ. அப்போ தெரிந்து கொள்கின்றவன் இருக்கான்னு ஆகுமா? ஆகாது. ஏன்னா தெரிந்து கொள்கின்ற பொருள்கள் இருக்கும்போது தான் தெரிந்து கொள்கின்றவன் இருக்க முடியும். அப்ப தெரிந்து கொள்ளப்படுகின்றவையை எடுத்துட்டா, தெரிந்து கொள்ளப்படுகின்ற தன்மை, தெரிந்து கொள்ளுதல், கொள்கிறவன் 3மே இல்லாம போயிடுறது. அப்ப என்ன மீதி தொங்குது அங்க? இந்த தெரிந்து கொள்கின்றவனுக்கான கன்டென்ட் இருக்கே, எதனால இந்த தெரிந்து கொள்கின்றவன் நிரப்பப்பட்டிருக்கிறானோ, அந்த ஞப்தி சுரூபம் மட்டும் தான் இருக்கு. அப்போ அதுதான் சத்தியமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தாண்டி இப்ப தெரிந்து கொள்கின்ற பொருள்கள தாண்டலாம். தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள்கள தாண்டி தெரிந்து கொள்கின்றவனுக்கு வரலாம். தெரிந்து கொள்கின்றவன தாண்டி தெரிந்து கொள்கின்றவனுடைய சுரூபமான ஞப்திக்கு போகலாம். அந்த ஞப்தி சுரூபம் ஞான சுரூபத்த தாண்டி எங்க போறது? அதுதான் பரந்தாமா. அதுதான் தாமமாக இருக்கு. அத்தனையும் தாங்கின்னு இருக்கு. அத்தனையும்னா தெரிந்து கொள்ளப்படுகின்ற ஜகத்து, தெரிந்து கொள்கின்ற தன்மை, தெரிந்து கொள்கின்றவன் எல்லாத்தையும் அந்த திரிபுட்டிய தாங்கின்னு இருக்கிற சுரூபம் இருக்கே, அதுதான் பரந்தாம, விஷ்ணு பதம். அது தாண்ட முடியாததாக இருக்கிறதுனால நிரதிசயா அப்படிங்கிறதுனால நிரதிசயா கதிஹி. அந்த நிரதிசயமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் யாருக்கு அடையப்படுகின்ற விஷயமாக இருக்கோ, கதியாக இருக்கோ, தே மத்பரமாக, அவாதான் மத்பரமாக. அவளுக்கு தான் பாகவதாகான்னு பேரு. இந்த பரம பிரம்ம வஸ்து இருக்கே, அதுக்கு தான் பகவான்னு பேரு. அந்த பகவானை அடைகின்றவாளுக்கு பாகவதா, மத்பரமாகனா பாகவதா. அதுதான் பாகவதா. இன்னைக்கு பாகவதானா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா அவன் பாகவதன், ஞானம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அது பாகவதான்னு சொல்றோம். உண்மையா பாகவதான்னா இந்த மத்பரமாகான்னு இங்க பகவான் சொரூப திருஷ்டியில யாரு ஞானத்தை தன்னுடைய ஒரு லட்சியமாக வச்சுட்டு இந்த பிரம்மஸ்வரூபத்தை கதியாக வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு மத்பரமாக பாகவதாகன்னு பேரு. மத்பக்தாக ச உத்தமாம் பரமார்த்த ஞான லட்சணாம் பக்திமாஸ்ரிதாக. உத்தமாம் பக்திம் என்ன இங்க கிளியரா சொல்றார் பாஷிகார். உத்தம பக்திங்கிறது என்ன? பரமார்த்த ஞான லட்சணாம் பக்தி. ஏற்கனவே பரமார்த்த ஞானம்னா என்னன்னு பார்த்தோம் சித்த நேரம் முன்னாடி. அந்த ஞானத்தினுடைய லட்சணமாக, அந்த ஞானத்தை லட்சணம்னா இயல்பாக சுரூபமாக பக்தியினுடைய தன்மை எது? பரமார்த்த ஞானம்ன்றது பக்தியினுடைய தன்மை. இப்படிப்பட்ட தன்மையோடு கூடியதாக இருக்கின்ற பக்தி இருக்கே, ஆஸ்ரிதாக, அப்படி இருக்கிற பக்தன் அவன் மே அதீவ பிரியா. பெயர்பட்ட பக்தாதான் பிரியா. ஏன்னா அவாதான ஞானி தானே எனக்கு ஆத்மா. அவாதான் பிரியாவளை ஒழிய என்னையவன் ஜால்ரா போடுறான் அவன் எனக்கு பிரியன்னு இங்க சொல்ல வரல பகவான். பிரியம்னா இங்க வஸ்து ஒரு காரணம் இருக்கணும். பகவான் ஒன்னும் தன்னை யாரு பிரார்த்திப்பான், தன்னை யார் பிரார்த்திப்பான் அப்படின்னு பார்த்துட்டு ஈகோ நர்ச்சரிங்காக இருக்கிறவர் கிடையாது. என்ன யாருக்கு குறைபாடு இருக்கோ அவன் தான் அடுத்தவன் தன்னை பிரார்த்தனை பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதனால நான் பகவான் என்னை யாரு பூஜை பண்றானோ அவன் தான் எனக்கு பிரியன், அவன் தான் சமத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியா பகவான் இருப்பார்? அதனால இங்க ஞானியை தான் சொல்லப்படுறது. அதுதான் பிரியம். பக்தியை நம்ம குறைச்சு சொல்லல. ஸ்ரத்தையோட இருக்கக்கூடிய துவைத பக்தியெல்லாம் நம்ம குறைன்னு சொல்லல.
பட் அதீவ பிரியகான்னு சொல்லும் பொழுது அதை கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். அது நம்ம வெறும் சாமானிய பக்தி வெறும்னு பஜனை பாடுறவனை தான் சொல்றாருன்னு எடுத்துட்டா சொல்ற தாத்பரியம் இங்க இதுவாயிடும். ஏன்னா அவனும் பிரியம்தான், துவைத பக்தி பண்றவனும் பிரியம்தான். அர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப சதுர்விதோ பஜந்தோமாம் சொல்றார். 4 பேரும் எனக்கு பக்தன் தான். கஷ்டத்துக்காக என்ன தேடுறவனும் பக்தன் தான், பொருள் வேணும்னு என்கிட்ட பிரார்த்தனை பண்றவனும் பக்தன் தான், அறிவு வேணும்னு பிரார்த்தனை பண்றவனும் பக்தன் தான், ஞானியாக இருக்கிறவனும் பக்தன் தான். யாருமே பக்தன் இல்லைன்னு இல்லை. ஆனா உத்தம பக்தன் யாருன்னா ஞானியே. அவன் தண்ணியே விட்டுறானே, தான்றதே அங்க ஃபால்சிஃபை ஆயிடுறது இல்ல. அப்போ அவன் ஈஸ்வரனாவே ஆயிடுறான். அப்படிங்கிற பொழுது அவன் தான் அதீவ பிரியா. கம்பேரிசனுக்காக சொல்லல, லட்சியம் என்னன்னு வைக்கணும். அப்பதான் அதை நோக்கி மனுஷர்களுக்கு பிரவிற்த்தி இருக்கும். இப்போ இந்த மாதிரி குணம் இருக்கிறவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், இந்த மாதிரியான புத்தியோடு கூடியவர்கள் நமஸ்கரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்றது ஏன்? அப்பதான் நமக்கு அது லட்சியமாகும். சுவார்த்தம் இல்லாமல் பரோபகாரம் பண்ணிட்டு ஆத்ம ஞானத்துல நிஷ்டையில இருக்க ஒரு பிரம்ம ஜானி பூஜ்யாக பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அதுக்கு பல காரணம் உண்டு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, அவனை நீ சொசைட்டிக்கு லட்சியமா வைக்கும் பொழுதுதான் சொசைட்டி அந்த விஷயத்தை நோக்கி போகும். எந்த விஷயத்தை நோக்கி நம்ம சொசைட்டிய பிரேரணை பண்ணணுமோ அந்த விஷயத்த நம்ம உயர்த்தி வைக்கணும். அதிகமா பணம் சம்பாரிச்சு கார்பரேட் ஹெட்டா இருக்கிறது தான் உயர்வுன்னு நம்ம லட்சியத்தை செட் பண்ணோம்னா எல்லாரும் அது ஆறதுதான் போவான். இருக்கிறதுலயே அறிவு ஜாஸ்தியா இருக்கிறவனை மதிக்கணும் அப்படின்னு ஒரு சொசைட்டில டார்கெட் செட் பண்ணோம்னா அதை நோக்கி போறான். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் நிறைய அது உண்டு. இங்க ஒரு டாக்டரேட்டோ ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனோ ஹைலி ரெஸ்பெக்டட். இந்த யூகே மாதிரியான ஒரு சொசைட்டில, ஈவன் யூஎஸ் எல்லாம் கூட எஜுகேஷனுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணும் பொழுது சொசைட்டி அதை தேடுறது. ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அது ஒரு பிரேரணை. அதனால ஒரு சொசைட்டி ஒருத்தரை உயர்த்தி காண்பிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஏன் அதை பண்ற வேண்டி இருக்குன்னா அப்பதான் சொசைட்டி அதை நோக்கி போகும். அது நம்ம எதை நோக்கி நிஜமா போனா எல்லாருக்கும் நல்லதோ அதை நோக்கி நம்ம எல்லாரையும் பிரேரணை பண்ண வைக்கிறது நல்லது தானே, ஒரு சொசைட்டிக்கு நல்லது. அதனால அவன் மட்டும் என்ன உயர்வு, அவனை மட்டும் ஏன் நமஸ்காரம் பண்ணணும், ஒரு ஞானியை சன்னியாசியை மட்டும் ஏன் பண்ணணும், அவன் மட்டும், கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல எதுக்கு ஒரு ஆள் தேவை? இந்த மாதிரி எல்லாம் இப்போ இந்த மாதிரி துஷ்பிரச்சாரம் என்ன ஆகுதுன்னா நல்ல தர்மங்களை உடைக்கிறதுக்கு தான் அது பிரயோஜனப்படுது. அதாவது அவ மிஸ்யூஸ் பண்றத தடுக்கிறாளாம். இது ஒரு பெரிய சோசியல் இது இப்போ டிரைவ். ஒரு 4 போலி சன்னியாசி இருக்கார் அப்படிங்கறதுனால மிஸ்யூஸ் பண்ணிடுறா. அதனால என்டையர் சன்னியாச தர்மத்தையே கேவலப்படுத்துறதுன்ற ஒரு இதுல மகா புத்திசாலிகளா எல்லாம் இறங்கிடுறதுன்றது யாருக்கு கெடுதல்? சொசைட்டிக்கு தானே கெடுதல். இந்த தர்மத்தை நம்ம இந்த சாஸ்திரத்தையும் இந்த ஞான மார்க்கம்ங்கிறதையும் சந்நியாச தர்மத்தையும் உயர்த்தி தான் சொல்லணும் சொசைட்டி. கெடுதல் தப்பான சில பேர் இருக்காங்கிறதுக்குனால தர்மம் தப்பாயிடாது. டாக்டர்ல கூட தான் போலி டாக்டர் இருக்கான், அதுக்காக நம்ம விட்டு டாக்டர்னே தேவையில்லைன்னு சொல்றோமா என்ன? எனிவே, பிரியோ ஹி ஞானினஹ அத்தியர்த்தமிதி யத் சூச்சிதம் தத் வியாக்கியாய உபசம்ஹிருதம் பக்தாஹ தே அதீவ மே பிரியாஹ இதி. பிரியஹா ஹி ஞானினஹ அத்தியர்த்தமிதி யத் சூச்சிதம். இங்க பக்தா அதீவ மே பிரியா பக்தஹான்னு சொல்றதுனால அத்தியர்த்தம் பிரியஹா ஞானினஹான்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது. தத்வியாக்கியாய இஹ உபசம்ஹிருதம், அதேதான் இங்க சொல்லி பகவான் முடிக்கிறார்னு பாஷ்யக்காரர். பக்தாஹா தே அதீவ மே பிரியாஹா இதி யஸ்மாத் தர்மியாமிருதமிதம் யதோக்தம் அனுதிஷ்டன் பகவதः விஷ்ணோः பரமேஸ்வரஸ்ய அதீவ மே பிரியஹா பவதி தஸ்மாத் இதம் தர்மியாமிருதம் முமுக்ஷுனா யத்னதः அனுஷ்டேயம் விஷ்ணோः பிரியம் பரந்தாம ஜிகமிஷுனா இதி வாக்கியார்த்தः.
அதனால என்ன சொல்றார், விஷ்ணோஹோ பிரியந்தாம பரந்தாம. இதான் பரந்தாமா அப்படின்னு நம்ம சொல்றோமே, கிருஷ்ணர் விஷ்ணுவை வந்து பரந்தாமான்ற ஒரு வார்த்தையிலேயே சொல்றது உண்டு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன், அதுல பரந்தாமன். பரந்தாமன் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். பரந்தாமா பரந்தாமன். பரந்தாமா அப்படின்னா கடைசியாக அடைய வேண்டிய இடம்னு அர்த்தம். அது பிரம்மம் ஒண்ணுதான். ஒரு இடம் கிடையாது. இடம்னா வந்து வைகுண்டம்னு அந்த இடம் இல்ல. பரந்தாமனா நீ அலக்கழிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியில எங்க போய் ரெஸ்ட் ஆறுது, எங்க போய் சேர்றதுக்கா இவ்வளவு ஓடுறது, இவ்வளவு பெரிய நதி மலையில இருந்து புறப்பட்டு எங்க போய் சேர்றது, சமுத்திரத்துல சேர்றது. அனந்த ஒரு சமுத்திரத்துல போய் அடிச்சு பிடிச்சு இது போய் அங்க போய் நிம்மதியா போய் சேர்ந்துடுறதோ இல்லையோ. அந்த மாதிரி சொரூபமாகிய இந்த பிரம்மஸ்வரூபத்துல இந்த தள்ளாடுற ஜீவாத்மா வந்து போய் சேர்றது. அதனால அதுக்கு பரந்தாமான்னு பேரு. அது பிரியம், விஷ்ணோஹோ பிரியம். அந்த மாதிரி பரந்தாமத்துல சேரக்கூடியது. பரந்தாமமே விஷ்ணுக்கு பிரியம்தான். ஏன்னா அதன் ஆத்மா. பரந்தாம ஜிகமிஷுனா, அத ஆசைப்படுறவன் இருக்கானே அவனுக்கு அவன் என்ன பண்ணணும்? முமுக்ஷு. யாரு? மோட்சத்தை வேணும்ன்றவன். மோட்சம் வேணுங்கிறவன் எதை விரும்புறான்? பரந்தாமத்தை விரும்புறான். அவன் என்ன பண்ணணும்? எத்தனத்தகா அனுஷ்டேயம், முயற்சி பண்ணி இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். எதை இப்ப சொல்லும் இந்த அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு இப்ப சொன்னனே, பகவான் சொல்லியிருக்கனே, அந்த தர்மியாமிருதம் இதம், அப்படிப்பட்ட தர்மத்திலிருந்து மாறுபடாத இந்த இந்த விஷயங்கள் இருக்கே, அத முமுட்சுக்கள் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்ற. யஸ்மாத் தர்மியாமிருதமிதம் யதோக்தம் அனுதிஷ்டன்னு பகவதா விஷ்ணோஹோ பரமேஸ்வரஸ்ய அதீவ மே பிரியா பவதி. ஏன்னா இத பண்றதுனால நீ எனக்கு பிரியனாகிற. யாருக்கு? எனக்குன்னா யாரு? பகவதா விஷ்ணோஹோ, விஷ்ணுவாகிய நான், சர்வவியாபியாகிய பகவானாகிய நான், விஷ்ணோஹோ பரமேஸ்வரஸ்ய, விஷ்ணுதான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன்னா விஷ்ணு ரெண்டும் ஒண்ணுதான். வியாப்னோதி இது விஷ்ணு பரம ஈஷா, எல்லாத்தையும் நிலைப்படுத்துகின்ற நிர்ணயம் தர்ம ரூபமாக எல்லாமாகவும் இருந்து இயக்குகின்றதுனால பரம ஈஸ்வரா. சகுண பிரம்ம வஸ்துக்கு தான் பரமேஸ்வரா விஷ்ணோகம். அப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் தர்மங்கள் இருக்க, இத இதுல நிலைச்சிருக்கிறதுனால பிரியமாகற அப்படின்னு பேர்பட்டதை முமுட்சுக்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி இத வந்து அனுஷ்டானம் பண்றது நல்லதுன்னு. ஏன்னா பரந்தாமத்தை அடையறதுக்கு இது ஒரு மார்க்கமாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதா கிருதௌ ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யே பக்தி யோகோ நாம துவாதசோத்தியாயன்னு 12வது அத்தியாயம் ஆச்சாரியோட பாஷ்யம் பூர்த்தி. அத திரையோதசோத்தியாய 13வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். சப்தமே அத்தியாயே சூச்சிதே द्वे प्रकृति ஈஸ்வரஸ்ய. இந்த க்ஷேத்ராத்தியாயம்ங்கிறத இங்கே பாஷ்யக்காரர் சப்தமே அத்தியாயே द्वे प्रकृति ஈஸ்வரஸ்ய சூச்சிதே, 7வது அத்தியாயத்துல 2 விதமான பிரகிருதிகள் பகவானால சொல்லப்பட்டது. என்ன சொன்னார் 7வது அத்தியாயத்துல? பகவான் மையாசக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதாக்ஞாஸ்யசி தச்ருணு அப்படின்னு ஆரம்பிச்சார். அசம்சயம் சமக்ரம் மாம் யதாக்ஞாஸ்யசி, என்ன முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எப்படி தெரிஞ்சுப்ப அப்படின்னு 7வது அத்தியாயம். ஞானம் தேகம் சவிஜானம் இதமக்ஷியாம் சேஷதா யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. இதை தெரிஞ்சுக்கிறதுனா பூர்ணமா நீ தெரிஞ்சுன்ற, இதை தவிர வேற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, அப்பேற்பட்ட என்னுடைய சொரூபத்தை சொல்றேன் சொல்லி அதை பிரைஸ் பண்றார். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப சில பேர் தான் இந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி தன்னுடைய சுரூபத்தை சொல்றார். பூமிரா போ நலோ வாயு
கம்மனோ புத்திரேவ ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. 8 விதமாக என்னுடைய ஒரு பிரகிருதி பிரியறது. 5 பூதங்கள் என்ன, பூமிஹி ஆபஹா அனலஹா வாயு கம் அப்படின்னு 5 பஞ்சபூதம், மனசு புத்தி அகங்காரம்னு மொத்தம் இந்த 8 சேர்ந்து என்னுடைய அஷ்டதா பின்னா என்னுடைய பிரகிருதி இருக்கு. இது ஒரு பிரகிருதி. இன்னொரு பிரகிருதி என்ன, அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம். இதை தவிர, இந்த அபர பிரகிருதி தவிர இன்னொரு ஒரு பிரகிருதி இருக்கு, பர பிரகிருதி. அது என்னன்னா, ஜீவபூதாம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகத்து. இதை எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாக இந்த அஷ்டதா பின்னமாக இருக்கிற இந்த பிரகிருதி இருக்கே, இதை தாங்கின்னு இருக்கிற புருஷனாக ஒரு ஸ்வரூபம் இருக்கு, ஈஸ்வர ஸ்வரூபம். அது இன்னொரு பிரகிருதி. இது பரப்பிரகிருதி, அது அபரா பிரகிருத்தின்னு. ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி உபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவ பிரளயஸ்ததான்னு சொன்னாருங்க. இது ஏதத்யோனீனி சர்வாணி பூதானி, இந்த ஆத்மவஸ்து ஒண்ணு இருக்கே, எல்லா பூதங்களுக்கும் இதுதான் ஆத்மவஸ்து. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயா, எல்லாத்தும் என்னட்டுதான் ஆரம்பிச்சு எங்கிட்டே பிரளயத்தை அடையிறது. மத்த பரதரம் நானியது கிஞ்சிதஸ்தி மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனா இவ. அதனால எல்லாத்துலயும் எல்லா மணிகளையும் கோக்கக்கூடிய நூலாக எல்லாத்துலயும் ஆத்மவஸ்துவாக நான் தான் இருந்துட்டு இருக்கேன்னு அங்க 2 விதமான பிரகிருதியை பிரிச்சு சொன்னார் 7வது அத்தியாயத்துல. அதை இங்க கோட் பண்ணி பாஷ்யக்காரர் இந்த க்ஷேத்திரஜனாக பிரிக்கிறதும் அங்கேருந்து வர ஒரு த்ரெட்டு தான், கனெக்ஷன் தான். பாஷ்யக்காரர் இதை ஆரம்பிக்கிறார். சப்தமே அத்தியாயே சூச்சிதே துவே பிரகிருதி ஈஸ்வரஸ்ய. 2 பிரகிருதி ஈஸ்வரனால 7வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டது, பரப்பிரகிருதி அபர பிரகிருதி. அதை இங்க சொல்றார் திருப்பி. திரிகுணாத்மிகா அஷ்டதா பின்னா அபரா சம்சார ஹேத்துத்வாத்து பராச்ச அந்யா ஜீவபூதா க்ஷேத்திரஜ லட்சணா ஈஸ்வராத்மிகா. இது தவிர பரப்பிரகிருத்தியாக ஈஸ்வர ரூபமாக க்ஷேத்திரஜ லட்சணமாக ஜீவனாகவும் ஜீவனாக இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா அதனுடைய அசம்சாரி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம், இதெல்லாமாகவும் இந்த 2 விதமான பிரகிருதியாக ஈஸ்வரனுடைய ஒண்ணு ஜட பிரகிருதி, இன்னொன்னு பரப்பிரகிருதியாக ஜீவபூதமாக இருக்கக்கூடிய பிரகிருதி. இப்படி 2 பிரகிருதி சொல்லப்பட்டது. யாபியாம் பிரகிருதிபியாம் ஈஸ்வரஹா ஜெகதுத்பத்தி ஸ்திதிலய ஹேதுத்வம் பிரதிபத்தியதே. இந்த 2 பிரகிருதியினாலதான் பகவானுக்கு உற்பத்தி ஸ்திதி லயம் ஏற்படாதா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறதுக்கு இந்த 2 பிரகிருதி தான் ஆதாரமாக இருக்கு. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும்னு அந்த திரிகுணாத்மிகா பிரகிருதி இந்த மாயையினாலதானே இந்த சிருஷ்டி ஏற்படுறது. அப்போ ஈஸ்வரத்துவத்துக்கு ஹேத்துவா இருக்கிறது இந்த 2 பிரகிருத்தின்னு இங்க இன்ட்ரடக்ஷன் சொல்றார். இந்த க்ஷேத்திர விபாக யோகம்னு இதுலதான் நிறைய இந்த குணங்களை பத்தி எல்லாம் பின்னாடி இங்க எப்படி அத்வேஷ்டா சொன்னாரோ அதே மாதிரி அமானித்துவம் அதம்பித்துவம்னு சில குணங்கள் எல்லாமும் இதுல சொல்லப்படுறது. அதனால இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवादः गुरुजी. Thank Thank you so much. you.